ஹலோ வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான செக்மெண்டோட வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எப்போதும் போல நம்மளோட கெஸ்ட் வந்தாச்சு. யாருன்னா அனன்ஷேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனியா. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஷோ வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போலாமே அப்படிங்கிற பிளான்ல வந்து இன்னைக்கு வந்து 2 செக்மெண்டா போறோம் நம்ம ஷோல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்கப்படாதீர்கள் பின்னாளில் வேதனைப்படாதீர்கள். ஸோ என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், தவறான பழக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கைப்பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தவறா இருக்கு. ஸோ கைப்பழக்கம் அப்படின்னா எங்க பிரதர்ஸ்க்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மாஸ்டர்பிகேஷன் பண்றது. ஸோ நிறைய புரியாதவங்களுக்கும் புரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கூட தாண்டது இல்லை. ஸோ 16 15லயே ஆரம்பிச்சிடறாங்க, டீனேஜ்லயே ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய வந்து இந்த மசாலா படங்கள் பாக்குறது. ஸோ வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்றாங்க, இந்த படத்தை பாக்குறது. அதுவும் இல்லாம இப்போ வந்து நம்ம சொசைட்டி ரொம்ப நிறைய வளர்ந்து போச்சு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படி எதா திறந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே கிடைக்குது. முன்னாடி எல்லாம் வந்து பயந்து பயந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படம் பாக்குறப்ப தெரியும், அப்பாவுக்கு தெரியாம சிடி கொண்டு வந்து அப்படிலாம் பயந்து வந்து பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி வேலையே இல்ல. ரூம் எடுத்துட்டு போயிட்டு போன்ல வச்சுட்டு போனுக்கு புக்குக்குள்ள எல்லாம் வச்சுட்டு பசங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நிறைய இடத்துல பரவிட்டு இருக்கு. சோ வந்து அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம நிறைய பேர் அப்ப பண்ணிடுறாங்க. கல்யாணம்னு வந்தவன பயம் வந்துருது, வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, பயப்படுறாங்க. சோ இதுக்கு வந்து என்ன தீர்வு சார்? அதாவது முதல்ல தாய் தகப்பனுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்துறோம். யாருக்கு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதாவது அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. பிள்ளையுடைய வளர்ப்புல தான் ஒழுக்கம் கடைபிடிக்கப்படும். இப்ப பள்ளிக்கு அனுப்புறோம். வாத்தியார் தப்பு பண்ணா நம்ம வாத்தியார் வந்து அடிக்கிறாங்க, பிள்ளைங்களை திருத்துறாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா இப்ப எந்த ஒரு பிள்ளைகளையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம். இப்ப பெரும்பாலும் அதை அடிக்கக்கூடாதுன்ற யாரை சொல்றோம்? வாத்தியாரை சொல்றோம், டீச்சரை சொல்றோம். ஆனா நம்ம பிள்ளைங்களை அடிச்சா யாராவது கேட்க போறாங்களா? யாரும் கேட்க போறது இல்ல. இல்ல சார், இப்பெல்லாம் தாத்தா பாட்டிலாம் சண்டைக்கு வந்து ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு ஆசிரியர் பிள்ளையை அடிக்கவில்லை, அதனால அதிகமாக பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்பதில்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகள் பயந்த காலம்லாம் இருக்கு. அப்பா பேச்சை மீறாத பிள்ளைகள் இருக்காங்க, அம்மா பேச்சை மீறாத பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போதைகளுக்கு அடிமையாகி தாய் தகப்பன் பேச்சை கேட்பதே இல்லை. இந்த போதைக்கு அடிமையாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு இளைஞர்கள் அடிமையாயிடுறாங்க. தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற முதல் பழக்கமே சுய இன்பம். என்ன பண்றாங்க? சுய இன்பம். ஆமா. இப்ப தாய் தகப்பன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன் பிள்ளை தவறு செய்தால் அது பின்னால அந்த பிள்ளையை பாதிக்குமே என்ற எண்ணங்கள் சத்தியமாக உங்களுக்கு வரணும். நான் ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் கண்டிப்பாக தன்னுடைய சுய இன்பத்தால் தன்னுடைய ஆண்மை இழந்து சிறு வயதிலே என்கிட்ட சிகிச்சைக்கு வராங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற தாய் தகப்பனை சிறு வயதிலே வந்து சிகிச்சைக்கு வராங்க. வயது என்ன? 16, 17, 18, 20 வயதுக்கு இளைஞர்கள் என்னிடம் மருத்துவ ஆலோசனைக்கு வராங்க. என்ன தம்பி உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, ஒரே பிரச்சனை, நான் 4 வருடம் 3 வருடம் 5 வருடம் சுய இன்பம் செய்தேன். என் நண்பன் கத்துக் கொடுத்தான் இந்த பழக்கத்தை. இப்ப அந்த கத்துக் கொடுத்த பழக்கத்தால் இப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, விந்து வந்து தானாவே வெளியேறுது. விந்து வந்து சிறுநீரில் வெளியேறுது, தூக்கத்துல வெளியேறுது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு படங்களை அதை பார்த்தாலோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு விந்து வந்து நனைஞ்சு போகுது. இது வந்து ஒரு பெரிய வியாதி. அதாவது உடலுறவின் போது மட்டும்தான் விந்து வெளியே வரணும். உடலுறவு கணவனும் மனைவியும், நான் சொல்வது கணவனும் மனைவியும் ஒன்னா சேரும் போதுதான் விந்து வெளியே வரணும். ஆனா இந்த தம்பி தூக்கத்துல வருதுன்றாப்ல, டாய்லெட்ல வருதுன்றாப்ல, சிறுநீர் போனா வருதுன்றாப்ல, ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகுது. அப்ப என்ன காரணம்? சுய இன்பம். சுய இன்பம் என்பது பெரிய பெரிய தவறு. இப்ப சுய இன்பம் பண்றாங்க, மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை. அவங்க யார் பண்றாங்க அப்படின்னா, திருமணமாகி மனைவியை விட்டு விட்டு வெளியூர் போய் வேலைக்கு போறாங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க பாருங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாததால் சுய இன்பம் பண்ணலாம். அது ரேர். நான் சொல்றது வந்து ரேரா பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா வாரத்துக்கு 4 நாள் 5 நாள், ஒரு நைட்டுக்கு 2 முறை 3 முறை இது மாதிரி சுய இன்பம் பண்ணா இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரி, சுய இன்பம் பண்ணிட்டீங்க, ஏதோ நன்மை கத்து கொடுத்துட்டான், ஏதோ உங்களுக்கு பழக்கம் ஆகி போச்சு, அது கெட்ட பழக்கனே வச்சுங்க. அதுல இருந்து விடுபடணும், வெளியே வரணும். தவறானது, இது தப்பு அப்படின்னு உணர்ந்து வெளியே வரணும். இப்ப ஒரு தகப்பன் தாயினுடைய பிள்ளை நடவடிக்கைகளை கண்டுபிடிக்கலாம். ஒழுக்கமா இருக்கா இல்லையான்னு தாய் தகப்பன் கண்டுபிடிக்கலாம். அதை நீங்க கண்டுபிடிச்சு
நீங்க பிள்ளையை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். ஆனா இப்ப ஸ்கூல்லயோ மற்றபடி யாராவது கண்டிச்சா அது தப்பாயிடும். ஆனா நீங்க கண்டிப்பா கண்டிக்கலாம் பிள்ளைங்களை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவரா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, திருமணம் பண்ணி வைப்பீங்க, குழந்தை வேணும்னு நினைப்பீங்க, புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? தானாவே விந்து வெளியே வரும்போது, உணர்ச்சி வசப்படும் போதே விந்து வெளியே வரும்போது, அப்ப எப்படி உடல் உறவு அவரால் பண்ண முடியும்? அப்புறம் எப்படி ஒரு உயிரணுக்கள் திடமா இருக்கும்? உயிரணுக்கள் வந்து நீர்த்து போயிடும், உறுப்பு சிறுத்து போயிடும், உடல் உறவு என்பது அவர் வாழ்க்கையில இல்லாம போயிடும். நிறைய பேர் அப்படித்தான் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மனைவி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏன் வந்துடுறாங்க? பெண்கள் மேல பிரச்சனையே இல்ல. பெண்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் மகாலட்சுமி மாதிரி. அவங்க மேல எந்த ஒரு குறையும் இப்ப வர்றதில்லை. நிறைய ஆண்களுக்கு தான் குறையே வருது. ஆண்மை இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருமணம் பண்றாங்க 100 பேருக்கு, 40 பேருக்கு 30 பேருக்கு குழந்தை பிறக்குது, 70 பேருக்கு குழந்தைய பிறக்கிறது இல்ல. அப்ப ஏன் 70 பேருக்கு குழந்தை பிறக்கல? அவருக்கு உயிரணுக்கள் இல்லை. ஆமா, நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வருது அப்படின்னா ஆண்மை இல்லை. உறுப்பு வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த முடியும்? எப்படி அந்த பெண் உறுப்புல ஆண் உறுப்பு செலுத்த முடியும்? இப்படிலாம் ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது தாய் தகப்பன் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன், கண்டிப்பாக உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா இப்பயே தண்டிங்க, கண்டிங்க. அவங்க நீங்க கேர்லெஸ்ஸா போடா நம்ம புள்ள வந்து எப்படியோ போறான் எங்கேயோ போறான்னு விட்டுட்டீங்கன்னா பின்னால நீங்க தான் வேதனைப்படுவீங்க. அவங்க திருமணம் செய்து வைத்தாலும் அந்த பெண் வந்து கண்டிப்பாக உங்க பையனை குறை சொல்லிடும். உன் பையன் ஆம்பளையே இல்லை, அவன் என்கிட்ட படுக்கிறதே இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிச்சுன்னா அது உங்களுக்கு தான் அவமானம், அசிங்கம். இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிடுறேன். தெரியாம தப்பு பண்றாங்க நிறைய ஆண்கள். தெரிஞ்சு யாரும் தப்பு பண்றது கிடையாது, தெரியாம தப்பு நடந்துரும். ஆனா அது திருத்திக்கணும். சரி, தப்பு நடந்துச்சு, உறுப்பு சின்னதா இருக்கு, தானா லீக் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பல வருடமாக இந்த கைப்பழக்கத்தை வந்து செய்யறவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி கையெழுத்துலாம் கும்பிட்டுருக்கேன். அதால தயவு செய்து இளைஞர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு, தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்கும் நான் கேம்ப் வரேன், வெளிநாட்டுக்கு எல்லா வெளிநாட்டுக்கும் போறேன், எல்லா மாநிலத்துக்கும் போறேன், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, டெல்லி முதல்ல எல்லாம் போறேன். நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆலோசனை கொடுக்குறேன். என்ன ஆலோசனைனா, தெரியாம சவறு செய்யிட்டீங்க, இந்த உறுப்பு சின்னதா இருக்கு, எனக்கு திருமணம் செய்ய பயமா இருக்கு அப்படின்னு யாராவது இருந்தால் ஒரு முறை ஆலோசனை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கைப்பழக்கமே பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உறுப்பினுடைய வளர்ச்சி அதிகமாயிடும், உயிரணுக்கள் அதிகமாயிடும். திருமணம் பண்ண மறுமாதமே குழந்தை உண்டாகும். திருமணம் ஆச்சுன்னா உங்க மனைவி உங்களை விட்டு ஒரு நிமிடம் கூட நவரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க டெய்லியும் அவனை சந்தோஷப்படுத்துவீங்க. அது மாதிரி உள்ள மருந்து, மாத்திரை, கேப்சூல் எல்லாம் நான் வச்சிருக்கேன். அந்த ஆயில் வச்சிருக்கேன், ஒரே ஒரு ஆயில். அது தடவனா சிறிதாக உறுப்பு கண்டிப்பாக பெரிதாகும். ஒரு குறிப்பிட்ட வயது தான் பெரிதாகும். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, பெருசாக ஆக்க முடியாது. இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உறுப்பினுடைய வளர்ச்சி வரும். இந்த ஆயில் தடவை இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உறுப்பு வளர்ச்சி வரும். இன்னொரு விஷயம் நல்லா வெளிப்படையா சொல்லிடுறேன், இந்த கைப்பழக்கம் செய்தவங்களுக்கு உயிரணுக்கள் இல்லாம போயிடுது, குழந்தை பிறக்காது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணவங்க விந்த செக் பண்ணி பாருங்க, அணுக்கள் குறைவாக இருக்கும். அந்த அணுக்கள் குறைவா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அதனால தயவு செய்து சுய இன்பத்தை விட்டுருங்க. அப்படி மீறி திருந்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு முறை என்கிட்ட நேரா வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கைப்பழக்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் தீர்வு தரேன். ஸோ நேர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இந்த சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள் சின்ன வயசுல தெரியாம வேதனைப்படக்கூடிய அளவுக்கு தவறு செஞ்சதுதான். மறுபடியும் சொல்றோம், வெட்கப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், யார்கிட்ட கேட்கறதுன்னு தயங்காதீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்க நம்பர் 7208 72006 72009 72006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் உங்க வீடு தேடி வரும். ஸோ வந்து கேப்சூலாவும் இருக்கு, ஆயில்மெண்டாவும் இருக்கு, ஆயிலாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல முழுக்க முழுக்க ஹெர்பல் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, யோசிக்காம ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எங்க டாக்டர் கிட்ட சொல்லலாம், வந்து கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்த டாக்டர் நம்ம கிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. டாக்டர் பழனியின் ஆலோசனை. சோ லெட்டரை பார்த்துடலாம். சோ அவங்க எங்க இருந்து எழுதியிருக்காங்க, நீங்க லெட்டர் போடணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம லெட்டரை பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா, ஐயா வணக்கம், எனது பெயர் ராஜேஷ், நான் மதுரையில் வசிக்கிறேன். எனக்கு திருமணமாகி 6 மாதங்கள் மட்டுமே ஆகின்றது. என் மனைவி மீது எனக்கு பெரியதாக ஈடுபாடு இல்லை. சோ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சான். ஒய்ஃப் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கல்யாணமே பண்ணிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கல்லூரி படிக்கும் போது சக நண்பர்களுடன் சேர்ந்து ஆபாச படம் பார்த்து ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மேல் கைப்பழக்கம் செய்துள்ளேன். அதனால் என் உறுப்பு இப்போது எழுச்சி பெறவில்லை. என் மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை. இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் மனக்கசப்பு உண்டாகிவிட்டது. இதற்கு ஒரு தீர்வு தரும்படி கேட்டு
கேட்டுக்கொள்கிறேன். எனது புது மனைவியை சந்தோஷப்படுத்த ஏதாவது வழி இருக்கிறதா? தயவு செய்து சொல்லவும். இப்படிக்கு ராஜேஷ். சோ ராஜேஷ் வந்து படுத்த முடியாது. ராஜேஷ் வந்து ரொம்ப ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன் அனு. இந்த இளைஞர்கள் வெக்கப்படாதீர், பின்னால வேதனைப்படாதீர். இந்த தம்பி என்ன பண்ணிருக்கணும், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை மாஸ்டர்பேஷன் சுயன்பம் பண்ணதால கண்டிப்பாக எங்களை மாதிரி மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணியிருக்கணும். அது முதல் தப்பு அவருக்கு. ரெண்டாவது, கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னதான் சொல்றேன். திருமணத்திற்கு முன்ன டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. இப்பயே சொல்ற இளைஞர்களே, என்னுடைய சொந்த அட்வைஸ், சுயன்பம் அதிகமாக பண்ணியிருந்தால் தயவு செய்து திருமணம் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவரை ஆலோசனை பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல் அப்படின்னா நான் மாட்டேன் அது கேர்லஸா இருக்க கூடாது. ஏன்னா அந்த ஜுரம் காய்ச்சல் அது வைரஸ் காய்ச்சல் ஆகும், அப்புறம் மலேரியா டெங்கு அப்படி பெருசா. அது மாதிரிதான் எல்லா பிரச்சனையுமே. சுயன்பம் என்பது உங்களுக்கு ஈஸியா நினைக்கலாம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வியாதிகள் இருப்போம். சொன்ன பாருங்க, குழந்தை இருக்காது, மனைவிட்ட படுக்க முடியாது, மனைவி சந்தோஷமா வச்சுக்க முடியாது, இப்படிலாம் போயிடும். அதால இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ராஜேஷ் என்ன வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை பண்ணிருக்கணும். அது பண்ணல, சரி விட்டுட்டீங்க, தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த மனைவிக்கு, உங்க மனைவிக்கு ஏக்கம் அதிகமா இருக்கும். இளம்பெண் கணவன் மேல எப்பவுமே பெண்களுக்கு வந்து ஆசைகளும் உண்டு, ஏக்கமும் உண்டு. கணவன் வந்து நம்ம கூட அன்பா பேசணும், பாசமா பேசணும், பழகணும், லாஸ்டா சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இப்போ உங்களால முடியலன்னும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கவலை. அது ஒரு பெண்ணா இருந்து உங்களுக்கு அந்த மனநிலையை பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அது நிறைய வேதனை. அது அழகான மனைவி இருந்தோம் நம்ம மனைவிட்ட படுக்க முடியலன்னு உங்களுக்கு ஃபீலிங், அழகான கணவன் இருந்தோம் நம்ம கிட்ட வர மாட்டேன்டாருன்னு அந்த அம்மாவுக்கு ஃபீலிங். இதெல்லாம் தேவையா? அதால தயவு செய்து ராஜேஷ், நீங்க லெட்டர் போட்டுக்கிறீங்க, நீங்க லெட்டர் போட்டு கேட்குறீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா இது மாதிரி நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்களா, இந்த ராஜேஷ் மாதிரி உங்களுக்கு வந்துடக்கூடாது. ராஜேஷ் மாதிரி நல்ல கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆகுது, பொன்னாடி தொடல படுக்கல, செக்ஸ் பண்ண முடியல. அது மாதிரி தயவு செய்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் மாதிரி நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னா நான் சொல்ற பிரகாரம் கேட்கணும். புரியுதுங்களா? ஏற்கனவே நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். திருமணத்திற்கு முன்ன மருத்துவரை ஆலோசனை பண்ணுவது நல்லது. நீ கைப்பழக்கம் பண்ணு, நீ பண்ணாம போ, தண்ணி அடி தம் அடிக்காம போ. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் கல்ச்சர் எல்லாம் மாறி போச்சு. அதால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை உங்க விந்தை பரிசோதனை செய்தீங்க, நல்லது. நல்லா இருந்தா சந்தோஷமா திருமணம் செஞ்சுக்கலாம், நல்லா இல்லைன்னா மருத்துவரை ஆலோசனை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த அட்வைஸ் உங்களுக்கு நல்ல அட்வைஸ். ஒரு முறை உங்க விந்தை பரிசோதனை செய்யுங்க, வேல்யூம் பாருங்க, மார்பாலஜி பாருங்க, மொட்டாலிட்டி பாருங்க, கவுண்ட் பாருங்க, எல்லாமே நார்மலா இருக்குன்னு வச்சுங்க, நீங்க குட் மேன். புரியுதுங்களா? நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணலாம், உங்களுக்கு இல்லறம் நல்லா இருக்கும், இனப்பெருக்கம் குழந்தையும் நடக்கும். ஆனா நீங்க ஸ்போம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூச்சப்பட்டோ இல்ல ஸ்போம் டெஸ்ட் எடுத்த பிறகு உங்க கவுண்ட் கம்மியா இருக்க தெரிஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க உண்மையாலுமே உங்க மனைவி செய்யற துரோகமா இருக்கும். அதால இளைஞர்களே, இப்ப இந்த ராஜேஷுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தெரியாம செஞ்ச தவிர உணர்ந்துதான் நீங்க லெட்டர் போட்டிருக்கீங்க. நான் என்னுடைய பதில் என்னன்னா, என்னுடைய மருத்துவமனை தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்குது. நீங்க எங்க வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. என்னோட மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு மருந்து வாங்கின அன்னைக்கே உங்களுக்கு முதலிரவு தான். ஒரு முறைக்கு 2 முறை செய்யலாம், டெய்லி செய்யலாம். உங்க மனைவியே ஆச்சரியப்படுவாங்க. இது மாதிரி கணவனை கிடைச்சா உங்க காலில் விழுந்து உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. அது மாதிரி உள்ள மருந்தெல்லாம் தரேன். ஒரே ஒரு மாத்திரை போட்டா போதும், டெய்லி செய்யலாம், 1 முறை 2 முறை செய்யலாம். உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும், உடனே குழந்தை நிற்கும். அது மாதிரி மருந்து இருக்கு. இந்த நம்பருக்கு கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ராஜேஷ், உங்களை கண்டிப்பா நான் குணப்படுத்தி கொடுக்குறேன். இதே மாதிரி ராஜேஷ் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எங்க போய் கேட்கறது, ஸோ கால் பண்ணி பேசுறது கூட தயக்கம் இருக்கும். நம்ம கால் பண்ண நம்ம வாய்ஸ் வச்சு நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்கும். ஸோ நாங்க இந்த மாதிரி ராஜேஷ் மாதிரி நீங்களும் லெட்டர் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா போடலாம். ஸோ வந்து என்னால வந்து லெட்டர் போட முடியாது, லெட்டர் போடுறதுலாம் ஹோல் மெட்ருங்க, என்னால வந்து லெட்டர் போற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மெயில்ல உங்களோட இதை வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். நாங்களே வந்து டாக்டர் சார் கிட்ட கேட்க ரெடியா இருக்கும். ஸோ மெயில் ஐடி கீழே இருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். dpmailmeofficial@gmail.com dpmailmeofficial@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியில போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பா மெயில் பண்ணலாம். ஸோ எனக்கு மெயில் பண்றது கூட டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 ஐடி போயிட்டு இருக்கு, தலையணை மந்திரம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பழனி சேனல். ஸோ 2 ஐடியில எந்த ஐடியில வேணாலும் வந்து வாய்ஸ் நோட்டா வந்து டிஎம்ல வந்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன குறைகளோ அதை வந்து கேட்டு உங்க ஊர் பேர் உங்க பேர் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து மறைமுகமா வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எங்க கிட்ட ஷேர் பண்ணா மட்டும் போதும். ஸோ அதை நாங்க டாக்டர் சார் கிட்ட கேட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம்.
கிடைக்கும். உங்களுக்கு சொல்யூஷன் நீங்க இருந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா வேணாமா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளோட இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டாக்டர் எங்கெங்கெல்லாம் கேம்பிங் போறாங்கிற விவரம் வந்து கீழ் வருமாறு போயிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வந்து ஒவ்வொரு டேட்ல ஒவ்வொரு ஏரியால கேம்பிங் போயிட்டு இருக்கு. நீங்க எங்க போகணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கீழே வந்து கேம்பிங் டீடைல் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம நம்பர் தெரியும், சொல்ல வேண்டியதில்ல. ஸோ நிறைய பேர் மனப்பாடத்திலே வச்சிருப்பீங்க. 720008 72006 72009 72006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ கண்டிப்பா மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நிறைய புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணி விட்டு போயிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு செக்மெண்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர் லவ்லி ஆங்கர் மற்றும் மருத்துவர் பழனியை வணக்கம் வணக்கம் வணக்கம். செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.